வணக்கம். உங்கள் மணிமேகலை. கடந்த 2 நாட்களாக நான் எந்த பதிவையும் போட இயலவில்லை. அதற்கு முதலில் மன்னிப்பு கோருகிறேன். இன்று நாம் புதியதொரு அதிகாரத்தை துவக்க இருக்கிறோம். திருக்குறளில் பல அதிகாரங்கள் காணப்பட்டாலும் இவற்றில் ஒன்றாக கருதப்படுவது புலால் மறுத்தல். இது அழகான மிகச்சிறந்த பண்புகளையும் ஒழுக்கத்தினையும் கூறுவதாக அமைகிறது. புலால் மறுத்தல் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த நாளெல்லாம் என்னாச்சு? காட்டில் வசித்த மனிதர்கள் புலால் தான் உண்டார்கள் இல்லையா? அவர்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த நாளில் நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், அதுபோல் அது கூட என்ன செய்கிறோன்னாக்கா புலாலும் சேர்த்து உண்கிறோம். இது உண்மை, நடைமுறை தான். ஆனால் இந்த புலால் மறுத்தல் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. புலால் சாப்பிடாத அப்படின்னு சொல்லாமல் புலால் மறுத்தல் என்று அழகாக கூறியுள்ளார். எதற்காக நாம் புலால் உண்ண வேண்டும்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? புரதச்சத்து உடலில் குறைபாடு இருக்கும், அந்த புரதச்சத்து பிற உயிரிகளிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது, அதனால் நாம் அதனை எடுத்துக்கொள்வதில் தவறில்லை என்று கருத்தோடு நாம் அதனை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அது அவ்வளவு அவசியமானதா என்று திருவள்ளுவர் யோசிக்கிறார். அவருடைய காலகட்டத்தில் அதெல்லாம் சற்று கடினமானதாக இருந்தது. கடினமாக என்றால் அருவருக்கத்தக்க விஷயமாக அவர் அதனை நினைக்கிறார். அது ஒரு அறச்செயல் அல்ல, ஒழுக்கமான செயல் கிடையாது என்று அவர் கூறுகிறார். ஏன் அப்படி கூறுகிறார்னா, புலால் என்பது பிற உயிர்களை அழித்து அவற்றின் உடலில் இருந்து எடுக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் தசைகளை நாம் உண்பதாகும். ஒரு உயிரை கொன்று நாம் அப்படியாவது உண்ண வேண்டுமா என்பது திருவள்ளுவரின் கேள்வி. இது அறமற்ற செயலாயிற்றே. உயிரை கொல்லுதல் என்பது இயல்பான செயல் கிடையாது. அப்போ அறமற்ற செயலை நாம் செய்யக்கூடாது என்று அவர் எண்ணுகிறார். அந்த எண்ணத்தில் திடமாகவும் திண்ணமாகவும் இருப்பதால் நமக்கு இந்த கருத்துக்களை அவர் வழங்கியிருக்கிறார். இன்று நாம் குறளுக்கு செல்லலாமா? தன்னூன் பெருகத்திற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன் ஊன் பெருகற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று கேள்வி எழுப்புகிறார். தன்னுடைய உடல் பருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வேறொரு உயிரை கொன்று அதனுடைய சதைப்பகுதியையோ அல்லது பிற பாகங்களையோ உண்பவன் எப்படி பிற உயிர்களிடம் அருள் காட்ட முடியும், கருணை காட்ட முடியும்? இது தவறான செயல்தானே என்று கூறுகிறார். தான் நன்கு இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றொரு உயிரியின் உடலை தின்னுதல் அறமற்ற செயலாயிற்றே. அவன் மனதில் எப்படி இரக்க குணம் இருக்கும் என்று வள்ளுவ பெருந்தகை கேள்வி எழுப்புகிறார். நிஜம்தானே? நாம் யாரையாவது நமக்காக கொல்லுவோமா என்றால் இயலாது. எப்போ கொல்லுவோம்? ஆடு, மாடு, கோழி, இன்னும் பிற உயிரினங்களை நாம் என்ன செய்கிறோம்? நம்மளுடைய உடலானது சத்து மிக்கதாகவும் நன்றாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக பிற உயிர்களை நாம் என்ன செய்கிறோம்? கொல்லுகிறோம். இது அறமா என்றால் கிடையாது. கருணையா என்றால் கிடையாது. இரக்க குணமா என்றால் அதுவும் கிடையாது. ஆக பிற உயிர்களை கொன்று அதன் தசையை சாப்பிடக்கூடிய அல்லது உணவாக எடுக்கக்கூடிய ஒருவனுக்கு கருணை உள்ளமும் இரக்க குணமும் எப்படி இருக்கும் என்று வள்ளுவ பெருந்தகை இந்த குறளில் நமக்கு கூறுகிறார். அது அறச்செயல் அன்று என்பதையும் அவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நாளை அடுத்த குறளில் நாம் காணலாம்.